Hi friends, welcome to CBSE class 9th max exercise number 4.1க்கு முன்னாடி இருக்க example 2க்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நிறைய டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்கள், தப்பு பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் சம்மு புரியும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணால் சம்மு புரியுமா? என்ன சார் புதுசாகுது? அதை பண்ணுங்களேன்ப்பா. ஒரு பெல் ஐக்கான ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணுறது என்ன ஆக போகுது? பெல் ஐக்கானு சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணலாமே. ரைட் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் அன் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். இந்த மாதிரி 4 சப்டிவிஷன் கொடுத்துட்டாங்க. சும்மா இந்த மாதிரி x = -5 y = சம்திங் கொடுத்துட்டாங்க. இதை 2 வேரியபிள்ஸோட 2 வேரியபிள்ஸ்னால் எக்ஸு ஒய்ன்னு வேரி ஆகிக்கிட்டே போகிற டேர்ம்ஸ். ஓகே, எக்ஸு ஒய் ஜெட் நமக்கு 2 வேரியபிள்ஸ் தான், எக்ஸு ஒய் தான். இதை வச்சு நம்ம எழுதணுமா? ஓகேவா? இப்போது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது வந்து எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பக்கத்தில் ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஓகே, நல்லா அவசியம். எக்ஸுக்கு பக்கத்தில் ஒன்றுமே இல்லைனா 1 அர்த்தம். ஏன் சார் 1 வருது? ஒன்றுமே இல்லை 0ன்னு போடலாமே. இங்கே பாருங்கள், 1 × எக்ஸ்னால் நமக்கு இந்த எக்ஸே வந்துடும். 0 × எக்ஸ்னா 0 × anything 0ன்னு வந்துடும். ஸோ நமக்கு எக்ஸ் வராது. கரெக்டாக அப்போது இது அஃபெக்ட் ஆகக்கூடாது. 1 × எக்ஸ் போட்டால் தான் எக்ஸே வரும். இப்போ 0 போட்டால் 0 × எக்ஸ் 0ன்னு வந்துடும். 0 = -5 தப்பு இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஒய் டேர்மே இல்லை. கரெக்டாக சும்மா ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு 0 × ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஒரு டேர்மே இல்லைனா அது சும்மா 0 × ஒய்ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த -5 எப்படி தள்ளுறேங்க? +5 = 0. அவ்வளோதான். ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வந்துச்சா? ஈக்குவேஷன்லாம் எப்படி இருக்கும்? ax + by + c = 0. இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதே ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டேன். கொஸ்டின் என்ன 2 வேரியபிள்ஸ் வச்சு எழுதணும், நாங்கள் எழுதியாச்சு. நீங்கள் இந்த -5 இந்த பக்கம் திருப்பாமல் இப்படியே வச்சுருந்தாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? இப்படி கூட எழுதலாம். 1 × x + 0 × y = -5. இப்படியே கூட வச்சுக்கலாம். ஆர் -5 தள்ளி +5 கூட ஆக்கிக்கலாம். இது உங்கள் விருப்பம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்க, ஒய் டேர்ம் இருக்கா? ஸோ ஒன்றுமே இல்லைனா 1 × ஒய்ன்னு போடலாம். இது எக்ஸ் டேர்ம் இல்லை. அப்போ ஒரு டேர்மே இல்லைனா 0 × எக்ஸு ப்ளஸ் இந்த 2 இங்கேயே கூட வச்சுக்கலாம். ஆர் நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம். 0 × எக்ஸு ப்ளஸ் 1 × ஒய். 2 எப்படி தள்ளிட்டா -2 = 0. அவ்வளோதான். இப்படியும் கொடுக்கலாம் ஆன்சரை, இல்லை இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 2x = 3. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் எடுத்துங்க. 5y = 2. ஸோ இங்கே 2x = 3. 2 × இது அப்படியே வச்சுக்கலாம். 2x ஒய் டேர்மே இல்லை. ஒரு டேர்மே இல்லை, என்ன பண்ணுவோம்? 0ன்னு போடுவோம். 0 × y = 3. இப்படியும் வச்சுக்கலாம். ஆர் நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம். 2x + 0 × y. இந்த 3 எப்படி தள்ளிட்டா -3 = 0. இந்த டேர்ம் இங்கே பக்கம் வச்சு இந்த பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 × y 5y. எக்ஸ் டேர்மே இல்லை, அப்போ 0 × எக்ஸ் ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? மைனஸ் தான் போடுறதில்ல, ப்ளஸ் தான். ஏன்னா மைனஸ் போட்டால் -5 ஆகிடும். நமக்கு +5 தான் இருக்குது. சரியா? = 2. இது இப்படியும் வச்சுக்கலாம். ஆர் 0 × எக்ஸ் + 5y. இந்த 2 எப்படி தள்ளிட்டா -2 = 0. இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதோட எக்ஸாம்பிள் 2 முடிஞ்சது. பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே 4 சப்டிவிஷன் போட்டோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.